ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலையில் 6 மணிக்கு எழுந்ததும் வாசல் பெருக்கிட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, சுறுசுறுப்பாயிட்டேன். ஸோ இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடிஞ்சுது. செடிங்க ரெஃப்ரெஷ் ஆகும்போது கூட சேர்ந்து நானுமே ரெஃப்ரெஷ் ஆன ஒரு ஃபீல் அவ்வளோ நல்லா இருந்தது மனசுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக 2 செடி வாங்கியிருந்தேன். பிங்க் கலர் ரோஸும் அதே மாதிரி பிங்க் கலர் செம்பருத்தியும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டீல் பக்கெட்டில் இருக்க பார்த்திங்களா, அதுதான் நான் வாங்கியிருந்த செம்பருத்தி. அது பூத்து இருந்துச்சு. என்னால் அதை வீடியோவில் கவர் பண்ண முடியல. நான் பூவை பறிச்சுட்டேன். அதனால தான் உங்களுக்கு தம்ப்நெயில்ல இன்சர்ட் பண்ணியிருந்தேன். இப்போ செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அடித்து முடிச்சுட்டு பால் வந்துருச்சு. அதுக்குள்ளே பாலை வாங்கி ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டில் எப்பவும் போல் ஆளுக்கு ஒன்று போட ஆரம்பிக்கணும். அவருக்கு டீ, எனக்கு காஃபி, பசங்களுக்கு போன்விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே கலந்து எல்லாருமே குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் புலாவ் பண்ணலாம், வெஜிடபிள் பன்னீர் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி ஓவர் நைட் சோக் பண்ண நான் மறந்துட்டேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த ராஜ்மா மசாலா வீடியோவில் சொன்ன மாதிரி தண்ணி சுட வச்சு ஹாட் பேக்கில் ஊற்றி பட்டாணியை போட்டு ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோன்னு வைங்களேன், பட்டாணி சூப்பராக ஊறி இருக்கும். நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதை தான் பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு பேங்க்கு போகிற வேலை இருக்குது. அதனால தான் எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சுட்டு இருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ சட்டுன்னு செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேகி பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு செஞ்சுருந்தேன். எனக்கு அந்த ஃப்ளேவரோட மேகி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருந்துச்சுங்க. மழை வர கிளைமேட்டு, மோடம் போட்டிருந்துச்சா, ஸோ சூப்பராக இருந்துச்சு. கார சாரமாக ஊன்னு ஊதியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேங்க்குக்கு கிளம்பணும். ஸோ பேங்க்குக்கு கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் பெருசாக எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு டோனர் போட்டு லிப் பாம் போட்டு கண்ணுக்கு மை தான் போட்டிருந்தேன். ஸோ மாஸ்க் போடுறவளுக்கு எதுக்கு லிப் பாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். மழை காலம் இல்லையா, லிப்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். நான் அதனால தான் லிப் பாம் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டேனா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு பேங்க் பாஸ்புக்கு, பர்ஸ்லலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். அம்மா தான் பசங்களை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். இனிமேல் தான் சமைக்கணும். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன லன்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் புலாவ் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். டயர்டாக இருக்குது, அலைஞ்சிட்டு ரொம்ப ஹெவியாக சமைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வெஜ் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இப்போ எல்லா காய்கறியும் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்லேயே பெடிக்யூர் பண்ணலாம். ஓகேங்களா. நான் ஆக்சுவலாக பெடிக்யூர் கிட்டு வாங்கி வச்சுருக்கேன் நைக்காவில் ஆர்டர் பண்ணி. ஸோ அதில் பண்ணுவேன். பட் பார்த்திங்க அப்படின்னா நான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பராக பெடிக்யூர் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த கிட் வச்சு எப்படி பெடிக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் வீட்டில் வச்சு பண்ணுற திங்ஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் இப்போ தீர்ந்து போச்சு. அதனால் நான் அதை வாங்கிட்டு தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பெடிக்யூர் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி காலையில் போகும்போதே நம்ம ஊற வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா. சுடு தண்ணியில் ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக ஊறிடும். நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் தான். அப்புறம் பன்னீர் முக்கியமானது. ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். இதை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பெடிக்யூர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ போய் நம்ம பன்னீர் வெஜ் புலாவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எண்ணெய்க்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நெய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் நெய் காஞ்சதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக குருமிளகு, அதுக்கப்புறம் எப்போவும் நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கிற மசாலா போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது பொரிய ஆரம்பிக்கும்போது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் சுருண்டு வர வரைக்கும் வதக்கிடுங்க.
இப்போ பாருங்கள், கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிடுச்சா? இதில் நம்ம இப்போ ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டாணி பாருங்களேன், 1 மணி நேரம் தான் ஊறியிருக்கு, சூப்பராக ஊறியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இது கூட நான் ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, இப்போ இந்த தக்காளி இதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க காயோடு சேர்த்து. இது என்ன பண்ணலான்னா, ஆஸ் யூஷுவல் போல் தக்காளி வந்து வதங்கணும் இல்லையா, உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதை ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இதே குக்கராக இருந்தாலுமே நீங்கள் அப்படியே போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து உப்பு போட்டதுனால தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப காரமாக இருக்காது. அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நான் எவரெஸ்ட் கரம் மசாலா எடுத்திருக்கேன், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் எவரெஸ்ட்டுது. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. காயே நிறையா தண்ணி விடும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு லிட் போட்டுக்கலாம். அந்த காய் வந்து தண்ணி விட்டு ஓரளவுக்கு குக்காய் வரணும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதை லைட்டாக பெரட்டி விடலாம். இது கொஞ்சம் மைல்டான ஃப்ளேவர் இருக்கும், நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்காது இது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு, 20 நிமிஷம் ஊற வச்சு. அதுக்கு நான் வந்து 4 கப் தண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ ஓப்பன் லிட்லேயே தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் விடுறீங்க அப்படின்னா 3.5 டம்ளர் மட்டும் 3.5 கப் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க, குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு லிட் போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கும் இல்லையா, நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. வந்து காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நான் வடித்து வச்சுருக்கேன் ரைஸை சேர்த்துக்கிறேன். இதே குக்கராக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டுட்டு பன்னீரையும் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. நான் ஃப்ளேம் வந்து ஹையாக தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சாதம் குழஞ்சிடும், அரிசியெல்லாம் உடஞ்சி நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு லிட் போடுறேன், ரைஸ் வந்து மேலே தெரியட்டும். லிட்டு ஓப்பன் பண்ணுறேன், ரைஸ் எல்லாமே மேலே தெரியுது இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரட்டும். ஒன்ஸ் கிளறி விட்டுருங்க, சூப்பராக இருக்கும் வாசம். இப்போ இதில் நான் வந்து பன்னீரை லைட்டாக பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ கிளறி விட்டுட்டு நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரைஸ் வந்து மேலே வந்துருச்சு. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாக வந்து ஈவன் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிட்டேன், லோ ஃப்ளேமில் இருக்க. இப்போ ஒரு லிட் போட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விடுவோம். 10 மினிட்ஸ் விட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம திரும்ப தம் விட்டுக்கலாம். வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பர். பாருங்கள், நான் சாதத்தை எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா, ரைஸ் பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குன்னு. கண்டிப்பாக இது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்காது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ பாருங்களேன், அந்த பன்னீர்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், லிட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சட்னி போட்டு நம்ம போய் சாப்பிடலாம். சனாச்சாதனை சாப்பிட்டாங்க, அவரும் சாப்பிட்டாச்சு. இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பாடு சூப்பராக வந்திருக்குங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இல்லை. நீங்கள் கேட்கலாம், வெஜிடபிள் பிரியாணிக்கு போட்ட எல்லாமே தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. இது புலாவ் செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. மைல்டான ஃப்ளேவர்ஸில் தயிர் சட்னியே போதும், சூப்பராக வச்சு சாப்பிட்றலாம்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பெடிக்யூர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்னென்ன கிட்டு வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு வீட்டில் இருந்துட்டு எப்படி பெடிக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சாப்பிட்டு வந்துடுறேன். சூப்பராக இருக்குது. அந்த பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும்போது செம. சாப்பிட்டு வந்துடுறேன். நான் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு படுத்து எந்திரிச்சிட்டேன். இப்போ நம்ம பெடிக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் வாடியோட இந்த பெடிக்யூர் செட்டு தான் நான் நைக்கால் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் க்ரீம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியுதா. அதுக்கடுத்தது ஒரு கிளென்சர், ஃபுட் கிளென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஃபுட் மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நெயில் அண்ட் கியூட்டிக்கல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 வந்திருக்கு. ஸோ இது வச்சு தான் இன்றைக்கி நம்ம பெடிக்யூர் பண்ண போகிறோம். இது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பெடிக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் முதலே சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு எப்படி பெடிக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெந்நீரில் காலை பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு மட்டும் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து காலை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கோங்க. பட் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டோடைய கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் அதை வச்சு தான் வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாதாரணமான சோப்பு போட்டே காலை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உள்ளங்கால் குதிங்கால் எல்லாமே போட்டுட்டு காலை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு திரும்பவும் தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கல் மாதிரி ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக சொரசொரப்பாக இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா உங்கள் குதிங்கால நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நகம் வெட்டல அப்படின்னா நீங்கள் நகம் வெட்டிக்கோங்க. நான் ஆல்ரெடி நகம் வெட்டிட்டேன், அதனால் இதில் நான் சேர்த்துக்கல. இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எகைன் காலை வெறும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்க்ரப்பு போடணும். ஸ்க்ரப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வாடியில் கொடுத்த ஸ்க்ரப்பே எடுத்துக்கிட்டேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தில் காஃபி சர்க்கரை 2 கலந்து வச்சுக்கோங்க. காஃபி தூளும் சர்க்கரையும் அதை ஒரு எலுமிச்சம்பழத்தை ஹாஃபாக கட் பண்ணி அதை தொட்டு காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்க அப்படின்னா டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ சூப்பராக இருக்கும். நான் இந்த கிட்டில் இருக்கிற ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணி நல்லா காலை ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணியை மாற்றிட்டு காலை நல்லாவே வாஷ் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எகெயின் நல்லா தொடச்சிருங்க காலை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மாஸ்க் போடணும். மாஸ்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாடி கிட்டில் இருக்கிற மாஸ்கே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாஸ்க் இல்லை, இந்த மாதிரி உங்ககிட்ட கிட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கடலை மாவும் கொஞ்சம் தேனும் கலந்து மாஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம் காலில். ஸோ சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் டொமேட்டோ ஜூஸ் கூட ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு காலை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கால் முன்னே இருந்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கால். அந்த குதிங்காலில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காலை நல்லா தொடச்சிட்டு ஒரு லோஷன் மாதிரி இருக்கிற க்ரீமை போட்டுக்கணும். உங்கள்கிட்ட லோஷன் எந்த லோஷன் இருக்கோ அந்த லோஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வாடி கிட்டில் இருக்கிற க்ரீமே தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி குதிங்காலுக்கு கிராக் க்ரீம் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக இருக்குங்க கால். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி பார்லர் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலே சிம்பிளாக பெடிக்யூர் பண்ணிக்கலாம். இந்த வாடி பெடிக்யூர் கிட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மைல்டான நெயில் பாலிஷ் போட்டு என்னோடய பெடிக்யூரை நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் கழித்து தான் பண்ணேன். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மாதம் ஒரு தடவை உங்கள் காலை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த பெடிக்யூர். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த vlog-ஐ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பெடிக்யூரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற பாடி பெடிக்யூர் கிட் பார்த்தீங்கன்னா ஆசம், செம்மையாக இருக்குங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதை வாங்க முடியல அப்படின்னா நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வெஜ் பன்னீர் புலாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு, நான் பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஸோ நான் எனக்கு பிடிச்ச பாட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ யாரும் திட்டாதீங்க. சொந்தம் பந்தம் உன்னை தாலாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் உன்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நீதம் நீயால வரணும், பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்து விடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை
கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து விடு அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிளி நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ மறக்காமல் இதையும் சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.